இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். பொண்ணுங்களுக்கு எதுக்கு 2 வீடு? பொறந்த வீடு அம்மா வீடு, புகுந்த வீடு ஹஸ்பண்ட் வீடா? கல்யாணத்துக்கு அப்புறம் பொறந்த வீட்டுக்கு போனோம்னா அம்மா கேக்குற ஒரே கேள்வி, உன் ஹஸ்பண்டுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லு, விதவிதமா சமைச்சு மாப்பிள்ளைய நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, மாமியார் வீட்டுல ஒரு 2 நாள் ஃபார்மாலிட்டிக்கு கல்யாணம் ஆன புதுசுல, ஏமா இதுவும் உன் வீடு தான், உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லலாம் அப்படின்னு போகும்போது நெக்ஸ்ட் டேவே என் பையனுக்கு தேங்காய் இப்படி மலைச்சாரல் மாதிரி தூவலா போட்டாதான் பிடிக்கும், இப்படி பண்ணாதான் பிடிக்கும், இங்க போனாதான் பிடிக்கும், இப்படி போனாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. சரி, அங்க மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும், இங்க என் பையனுக்கு இதுதான் பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்கும்னு யாராவது யோசிக்கிறாங்களா? ஆனா நமக்கு 2 வீடு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். கோபம் வந்தாலும் சிரிச்சுக்க வேண்டியதுதான். 4 பேர் இந்த உலகத்துல நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. 1 நம்ம பெத்தது, ஐயா 2வது நம்மள பெத்தது, ஐயா 3வது நமக்கு வாச்சது. டீ தண்ணி, காஃபி தண்ணி இதெல்லாம் போட முடியாட்டாலும் பரவாயில்ல, கிரீன் டீ போடலாம். இந்த கிரீன் டீ போட்டு கொடுக்கறதுனால ஒரு 5 விதமான நன்மைகள் இருக்கு. முதல் நன்மை என்னன்னா, உங்களை பெரிய பணக்காரங்கன்னு நினைப்பாங்க. கிரீன் டீலாம் போட்டு கொடுக்குறாங்க பெரிய பணக்காரங்க, ஏன்னா அதோடைய டிசைன் அப்படி. 2வது நன்மை என்ன அப்படின்னா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு யாரையும் கெஞ்ச தேவையில்லை, பால் செலவு மிச்சம். 3வது நன்மை என்ன அப்படின்னா, கிரீன் டீக்கு பிஸ்கட் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால அதுவும் மிச்சம். 4வது நன்மை என்ன அப்படின்னா, வந்தவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்து ஒரு டீ போட்டு கூட, இன்னொரு டீ கூட அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. 5வது மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா, ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்து கிரீன் டீ சாப்பிட்டாங்கன்னா அதுக்கடுத்து அந்த கெஸ்ட் வீட்டுக்கே வரமாட்டாங்க. அதனால அடுத்து நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல பலனளி.